வேகறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பெலக்காவை சுடு தண்ணியில போட்டுக்கலாம். இப்போ இந்த ஈர பெலக்கால கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை வகைகள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தனி மிளகாத்தூள், அடுத்தது தனியாத்தூள், அதுக்கு அடுத்தது கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதே கடாயில். அடுத்தது கடுகு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பெலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஈரப்பெலக்கா மட்டன் மாதிரியே இருக்கும். நமக்கு மட்டன் கிரேவி, இந்த மட்டன் சுக்கா இந்த இதெல்லாம் எப்படி பண்ணுறோமோ சேம் அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும் இந்த ஈரப்பெலக்கா பண்ணாலும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தது. இப்போ நம்ம அந்த மசாலா வாசனை போடுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. பெலக்கா ரெடி ஆயிடுச்சு.